உறவுகளுக்கு வணக்கம். நம்ம கனகாமர செடிகள் மொட்டுக்கள் எடுத்து பூத்து முடிஞ்சதும் இது மாதிரி பூத்து முடிஞ்ச அந்த காய்களை நம்ம எடுத்து விட்டுடணும். அதேமாரி பெரிய பெரிய இந்த இலைகள் பழுத்த இலைகளையும் எடுத்து நம்ம கம்போஸ்ட்டில் போட்டுடணும். அது மாதிரி செய்யும்பொழுது புதுசாக நமக்கு பக்க கிளைகள் நிறைய எடுத்து புதிய அரும்புகள் நிறைய கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம பூத்து முடிஞ்சது ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டுடணும். மல்லி மாதிரி இதையும் ட்ரிம் பண்ணி விட்டால் நல்ல பூக்கள் தரும். 2 நாளைக்கு ஒரு தடவை நல்ல ஒரு 4 நாளாக வச்சு கட்டினாலும் அடர்த்தியாக ஒரு 1.5 முழம் அளவுக்கு பூக்கள் கிடைக்கிது எனக்கு. இது ஒரு 2 செடி தான் வச்சுருந்தேன் தொட்டியில். இதோடைய விதை பரவல் வேகமாக நடக்கும். நம்ம தண்ணி ஊற்றும் போதே விதைகள் நல்லா வெடித்து மற்ற தொட்டிகளில் விழுந்து நிறைய செடிகள் உருவாகி நமக்கு பூக்களை தரும். இதுக்கு தனியாக தொட்டி வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இதோடைய வேர்கள் ரொம்ப ஆழமாக போகாது. இது கூட நம்ம காய்கறி செடிகளும் எதனா ஒன்று வச்சுக்கலாம். இதனால் நிறைய தொட்டிகள் தேவை, இடம் தேவை. நமக்கு மாடி தோட்டத்தில் இடம் பற்றாக்குறை வரும்னு நினைக்க வேண்டாம். பூக்கள் எப்பயுமே கிடைக்கும். பூக்கள் இல்லாத நாட்களே கிடையாது. நீங்கள் பார்க்குறது நான் 2 நாளைக்கு ஒரு தடவை அப்பப்போ பறிக்கிற பூக்களுடைய ஃபோட்டோக்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு பூக்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி பண்ணுது. எல்லா சீசன்லேயும் இந்த மலர்கள் கிடைக்கிது. காய்கறிகளோட பூக்களையும் சேர்ந்து அறுவடை பண்ணுறதுல எனக்கு மகிழ்ச்சி. இதனால் நிறைய நன்மை செய்யும் பூச்சிகள் வர்றதோட நம்ம வண்ணத்து பூச்சிகளையும் நிறைய பார்க்கலாம். அழகிய கலர்ஃபுல்லான இந்த கனகாமரத்தையும் உங்கள் தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாம். ரொம்ப மெயின்டெனன்ஸ் இதுக்கு தேவையே இல்லை. பூச்சி தாக்குதலும் இதில் வராது. ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு பூச்செடியில் எதுன்னு கேட்டால் கனகாமரம் நான் சொல்லுவேன். பார்க்க அழகாகவும் வளர்க்க ஈஸியாகவும் இருக்கிற ஒரு பூக்கள் இது. ரொம்ப சின்ன தொட்டிகள்லேயுமே இதை வச்சு வளர்க்க முடியும். அதுலேயுமே நல்ல பூ பூக்கும். கனகாமரம் மாதிரியான செடிகளை வளர்க்கும்போது நம்ம தோட்டம் கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஹாப்பி கார்டனிங். இயற்கை இறைவனை பகிர்வதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.